இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஜாதி ஒழிப்பு வெறியர்கள் அப்படின்ட்டு. அதாவது இந்த சாதியை ஒழிக்கிறதுல வெறி கொண்டு மிருகத்தை விட கேவலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்க கூட்டம் தான் இந்த தெலுங்கு இனம், யூத இனம் கூட்டம். யூத பாலிஜஸை வந்து தெலுங்கர்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க, தமிழர்கள் வந்து அதை புறக்கணிக்கிறாங்க. அதனால் தமிழர்களோட நெறி, அந்த சாதி நெறிமுறைகளை வந்து ஒழிக்கணும் அப்படின்ட்டு வெறி கொண்டு திரிகிற கூட்டம் தான் இந்த யூத பயில்வ கூட்டம். அதில் இந்த தெலுங்கு, முஸ்லீமு, கிறிஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அதில் தான் இருக்காங்க. நீங்கள் அதனால தான் நம்ம வந்து அதை புறக்கணிக்கிறது, தமிழ் வந்து அவங்கள புறக்கணிக்கிறது. ஆனால் இவங்களும் இங்கே கொடி கலந்துட்டு தன்னை தமிழன் 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 தமிழன்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, இந்த யூதன் அப்படின்னா கிருஷ்ணன்னா இந்த யூ முத்திரை போட்டுட்டு வந்திருப்பான். எங்கேருந்து வரான்? ஐரோப்பியன்ஸ் அந்த இதுலேருந்து வரக்கூடியவன். இவன் என்ன கிழமை பிறக்கிறான் அப்படிங்கிறது சந்திர புக்கில் வந்து நமக்கு தெளிவாகவே போட்டிருக்காங்க. வெள்ளிக்கிழமை புன்னை மரத்தின் கீழ் கழிச்சு நிற்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்போ இந்த வெள்ளிக்கிழமை தான் அந்த அதனால தான் புனித வெள்ளிங்கிறான். இவன் வெள்ளிக்கிழமை மண்டி போட்டு தொழுதுகிட்டு இருப்பான். யார்? இஸ்லாம் அப்படிங்கிறவன் வந்து வெள்ளிக்கிழமை மண்டி போட்டு தொழுதுகிட்டு இருப்பான். இது கோரக்கர் சந்திர ரேகையில் தெளிவாகவே வந்து எழுதியிருக்காரு அந்த விஷயங்கள் வந்து. முதல்ல கிருஷ்ணன் அப்படிங்கிற தமிழில் வந்து மாயை தான், புரிஞ்சுதுங்களா? அது வந்து ஒரு பொருள் கொள்வது கிடையாது. கிருஷ்ணன்னா தமிழில் வந்து மாயை அப்படின்ட்டு பொருள். அதுமாரி கரிய நிறமுடைய அப்படின்னா தாய் உமையவளை தான் சொல்லுவாங்க. கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைத்தொலை கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்து ஒதுக்கவே. அதாவது தாய்மை இலக்கண கோட்பாடு. ஒன்று பெண்மை இலக்கணத்தில் வரும், இன்னொன்று ஆண்மை இலக்கணம். இதுதான் தமிழர்கள் பண்பாடு. இந்த இதெல்லாம் திருடி வச்சுக்கிட்டு அந்த நாயங்க குழப்பத்தை, இது தெய்வீக பண்பாடும்பாங்க, அணுவெளி சார்ந்த கோட்பாடு. இதை தான் இந்த தெலுங்கு நாய்கள் அப்படின்ட்டு யூத நாய்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த ரெண்டு நாய்களும் சேர்ந்து இங்கே கொடி கலந்து குழப்பிக்கிட்டு நிற்கிது. அதனால தான் இதுங்க ரெண்டையுமே புறக்கணிக்குது. என்ன தான் இங்கே வந்து ஒட்டி கிட்டி வாழ்ந்தாலும் மனம்னு ஒன்று இருக்கும். அதுதான் வந்து ஏற்கிறதா ஏற்காததா அப்படின்னு இருக்கும். இப்போ என் மனம்லாம் வந்து அவங்களெல்லாம் ஏற்காது. இப்போ என் மனம்லாம் வந்து அவங்கள வந்து ஏற்காது. அதேமாதிரி இந்த யூத பயிர்களையும் வந்து ஏற்காது. புரிஞ்சுச்சிங்களா? இவங்க என்ன தான் இங்கே கொடி கலந்து இது பண்ணாலும் மனம் அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் அதை ஏற்றுக்கிட்டதுங்கிறதுக்கு இதாகுமே தவிர நம்ம மனசு வந்து அவங்கள ஏற்றுக்கிறது கிடையாது, புறந்தள்ளிடுது, அவ்வளோதான். இன்றைக்கும் இந்த பறையர்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க, தலித்து கிழித்துன்ட்டு. அது தமிழில் உள்ள விஷயங்கள் வந்து வேறு. தமிழில் உள்ள தெலுங்கு பறையர்கள்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேறு, தமிழில் உள்ள விஷயங்கள் வந்து வேறு. நீங்கள் ரெண்டையுமே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க. தமிழில் என்ன வெட்டியாக முடியுமா? வெட்டியானா பிணம் இருக்கிறா அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஒரு இனம். ஆனால் இவங்க வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் அந்த போட்டு அந்த தெலுங்கு போட்டு குழப்பிக்கிட்டு நிற்கிறாங்க. இது இன்னொரு 6 மாதம், இல்லைனா ஒரு 6 மாதம், அதிகபட்சம் ஒரு 5 மாதம். அதுக்கப்புறம் தான் தமிழோட தன்மையை வந்து நம்ம வெளிப்படுத்தி அந்த விஷயங்கள் என்ன ஏது, அப்புறம் அந்த வாழ்வியல் நெறி என்ன, எப்படி வாழ்றாங்க, எப்படி இந்த இறையல் பரிணாம கோட்பாடு எப்படி திருடி இது பண்ணியிருக்காங்க, அந்த யூத இனம் வந்து எப்படி திருட போட்டது, யார்கிட்டேருந்து திருட போட்டது, தமிழ்லேருந்து அது எப்படி எடுத்து கதை எழுதி அவங்களுக்கு தெரிஞ்சு, இதெல்லாம் வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வரும்போது தான் அவங்களுக்கும் வந்து அந்த உண்மை என்னான்ட்டு புரியும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த யூத இனத்துக்கு கீழே எல்லாத்தையும் கொண்டுட்டு போகணும். அதாவது ஐரோப்பியன் அப்படிங்கிற கீழே எல்லாத்தையும் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அந்த விஷயங்களே தவிர வேறு வழி இது இல்லை. அதனால் இந்த பிரச்சனைகள் வந்து இதாகிட்டே இருக்குது. முதல்ல இங்கே உள்ள தமிழர்கள் வந்து அவங்களோட விலகி இருங்க, புரிஞ்சுச்சிங்களா? ஏன்னா அவங்கள சமயம் பார்த்து கழுத்து எடுத்துகிட்டு போகிற நாய்ங்க. சிவத்தை வந்து எதிர்த்து வந்த கூட்டம், அதை வரம் கொடுத்தவர்களில் கை வைக்க வந்த ஈன நாய் கூட்டம் அவங்கலாம். யார்? தெலுங்கு, முஸ்லீம்ஸ் எல்லாமே வந்து அந்த இனத்தில் வந்தவங்க தான் அவங்கலாம். அதனால தான் எங்களை புறந்தள்ளுது தம்பி. அடுத்த பதிவில் பார்ப்போம்.